நண்பர்களே, நமது பக்தி சிந்தனா சேனலின் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். நம் பக்தி சிந்தனா சேனலில் நமக்கு அமோகமான வரவேற்பு மக்களிடையே கிடைத்து வருகிறது. நம் சேனலின் வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நம் சேனலின் நோக்கமே பல உயரிய கருத்துக்களை கொண்டது. இந்த நூற்றாண்டில் நம் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ்வதில் எத்துணை இடர்களை நாள்தோறும் சந்திக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து நம் மக்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் உயரிய நோக்கத்தில் பல மகான்களின் வாழ்க்கை வரலாறு, மகிமைகள் ஆகியவற்றை நாம் நமது பல வீடியோக்களின் மூலமாக நமது பக்தி சிந்தனா சேனலில் பகிர்ந்து வருகிறோம் அல்லவா? எனவே நமது மக்களும் அவற்றை நன்கு புரிந்து கொண்டு தங்களின் மேலான ஆதரவை நல்கி வருகிறார்கள் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். நண்பர்களே, நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் தனது பொருமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்ற திருக்குறள் நூலில் மக்களுக்கு எவ்விதமான அறிவுரைகளை அளித்துள்ளார் என்பதை நமது முந்தைய வீடியோக்களில் பகிர்ந்துள்ளோம். நாம் இதுவரை 29 அதிகாரங்களில் உள்ள 290 குறட்பாக்களின் விளக்கங்களை கண்டறிந்தோம். நாம் நமது இன்றைய வீடியோ எண் 142 மூலம் அதிகாரம் எண் 30 வாய்மை என்ற தலைப்பின் கீழ் உள்ள 10 குறட்பாக்களில் வள்ளுவர் மக்களுக்கு எத்தகைய அறிவுரைகளை வழங்கியுள்ளார் என்பதை காண்போம் வாரீர். குறட்பா எண் 291. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்பது எது என்றால் எந்த ஒரு வகையிலும் தவறு இல்லாமல் சொல்வது. வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். அதாவது உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவருக்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்வதே ஆகும். பிறருக்கு முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும். The word வாய்மை is meant that one who is not uttering any words which hurt others and creates mental pain and sorrows. வாய்மை is the term which denotes the words which are not hurting others and makes others suffer. குறட்பா எண் 292. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்மையும் வாய்மை போன்றதே குற்றம் தீர்த்து நன்மை செய்யும் என்றால் குற்றம் தீர்த்த நன்மையை விளக்குமானால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருத்தத்தக்க இடத்தை பெறும். இது குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம். அதாவது குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். In certain situations, even uttering the false words also becomes the right one if it results in good to others. Some situations leading to uttering of false statements also will become the truth if finally it is the action of good to others. குறட்பா எண் 293. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தனது நெஞ்சமறிந்து பொய் சொல்லக்கூடாது. பொய்யாக இருப்பின் தனது நெஞ்சே தன்னை துன்புறுத்தும். ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் அதை குறித்து தன்னெஞ்சமே தன்னை வருத்தும். அதாவது பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டாம். சொன்னால் அதை பொய் என்று உலக அறிய நேரும்போது தன்மனமே தன்னை சுடும். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். One should not utter false words from his heart, because later on his heart itself will get burnt by knowing his mistakes. One should not use false words knowingly from his heart, because such words itself will make him and his heart leading to pain. குறட்பா எண் 294. உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் நினைப்பதே பொய்மை இன்றி இருக்கும் பட்சத்தில் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் அவர்களின் அத்தன்மை நிலைத்திருக்கும். ஒருவன் தன் உள்ளமறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவனாவான். உள்ளமறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துளெல்லாம் குடியிருப்பான். அதாவது மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள். If one with pure heart is not having any false intentions, his qualities will be praised by all in this world. If one always maintains truth in his heart, all people in this world will praise his qualities and he will always be in everyone's mind. குறட்பா எண் 295. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனதுடன் வாய்மையாக பேசுபவர் தவம் மற்றும் தானம் செய்பவர்களை விட தலை சிறந்தவர். ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விட சிறந்தவன்.
அதாவது உள்ளமறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவனாவான். உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள். ஒன் who is true in his heart without having any false thoughts is greater than even those who do tavam, that is yoga, with dana, that is helping tendency. Those who are maintaining truth in their heart and always speaks truth are greater than even those who perform tavam, that is all austerities, and do dana, that is helping poor people, etc. குரட்பாயன் 296. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யற்ற தன்மை போல் புகழுடையது இல்லை. ஏமாற்றாத தன்மை எல்லா நன்மையையும் தரும். ஒருவனுக்கு பொய் சொல்லாமல் வாழ்வதை விட புகழ்நிலை வேறொன்றும் இல்லை. அஃது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும். பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது எதுவும் இல்லை. அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும். பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு எதுவும் இல்லை. என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்வே ஆகும். There is no fame for other qualities than speaking truth, because it gives all aram to those without uttering falsehood. There is no other quality greater than poyyamai, that is not uttering falsehood, and this quality itself gives him all aram, that is goodness in wealth, etc., even if he doesn't know about it. குரட்பாய் 297. பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. பொய்மையை பொய்மையாக்கி வாழ்ந்தால் மற்ற அறச்செயல்கள் செய்யாமலேயே நன்மை தரும். பொய்யாமையாகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்தலும் நல்லதாகும். பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும். அதாவது செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய் கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும். If one maintains வாய்மை in his life, he is greater even though he doesn't perform அறச்செயல், that is doing good to others, etc. Even if anyone has not done good to others, it doesn't matter when he is maintaining truth in his speech and actions. குரட்பாயன் 298. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளிச்சுத்தம் தண்ணீரால் ஏற்படும். உள்ளே உள்ள உள்ளத்தின் சுத்தம் வாய்மையால் அறியப்படும். புறத்தை தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும். அதுபோல அகத்தை தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும். உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும். உள்ளம் உண்மையால் சுத்தமாகும். நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும். மனம் அழுக்கப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும். Body is getting cleaned by water and the mind getting cleaned by வாய்மை. Outside dirt of the body will be removed by water by way of taking bath, etc. And அகந்தூய்மை, that is dirt of the mind, will be removed by truthfulness, that is always speaking truth and with pure thoughts. குரட்பாயன் 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இருள் நீக்க ஏற்றப்படும் விளக்குகளோ அறியாமை நீக்க விளக்கப்படும் விளக்குகளோ விளக்கு ஆகாது. உதாரணமாக இருப்பவருக்கு பொய்யற்ற விளக்கே விளக்கு. புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல. சான்றோருக்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும். உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா. பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோருக்கு விளக்காகும். அதாவது புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை என்னும் விளக்கே ஒரு உயர்ந்தோன் எனக் காட்டும் ஒளிமிக்க விளக்காகும். All lights which removes darkness in outside are not the lights truly speaking, and the light which emerges from inside the heart through vaimai, that is without having falsehood in the mind, is the real light. All lights which gives lighting to outside are not the real ones, and the one which gives real light of அகந்தூய்மை through வாய்மை is the original light. குரட்பாயன் 300. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. நான் உண்மையை அறிந்தவற்றுள் இல்லை என தோன்றுவது வாய்மையை விட நல்ல ஒன்று. யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை. சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட அறம் வேறு ஒன்றும் இல்லை. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும். Out of all that I know in this world, there is no other quality better than vaimai, that is truthfulness. Whatever things we have seen so far in this world, all are not the one which is greater than vaimai. Vaimai can't be compared with anything. Nothing is better in this world than vaimai, that is speaking truth. நண்பர்களே, திருவள்ளுவர் மேற்கூறிய வாய்மை எனும் அதிகாரத்தின் மூலம் தமது 10 குறட்பாக்களில் எத்தகைய பொன் போன்ற அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை தாங்களே இந்த காணொளியை கண்டபின் உணர்வீர்கள்.
இதிலிருந்து இந்நூலில் கூறப்பட்ட தத்துவங்கள் முக்காலத்திற்கும் ஏற்றதாக உள்ளவை என்பது புலனாகிறது. இந்நூல் அகிம்சையை மகிமையாக கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. எனவே சங்ககால தமிழரிடையே காணப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் மறுத்துரைத்து அவர்தம் பண்பாட்டு முறைகளை திருத்தியும் பிழைப்பட்ட வாழ்வியலை மாற்றியும் தமிழர் நாகரிகத்தை நிரந்தரமாக வரையறை செய்த நூலாக திருக்குறள் திகழ்கிறது. நலமும் கொடுக்கிறது. நாமும் இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் திருவள்ளுவர் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வோமாக என்று கூறி எனது இந்த காணொளியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.